ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கழனி புளிச்சாறு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி கழுவின தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் புளி ஊற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் ஒரு 3 கிள்ளி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்க. இதுக்கு பச்சை மிளகாய், வரமிளகாய் ரெண்டுமே நம்ம சேர்க்கறதுனால ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ 2 மிளகாயுமே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த புளி ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா கடைஞ்சி அதை எடுத்து வைக்கோங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இன்னும் நான் அரைச்சி கழுவின தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை தண்ணி நான் இதில் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த தண்ணி நான் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது உப்பு தேவை சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இது நல்லா கொதிக்கணும். நார்மல் ரசம் மாதிரி அமர்த்தக்கூடாது. நல்லா கொதிச்சோடனே ஆஃப் பண்ணுங்க.